பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டுமாம். நேசரின் இரத்தம் என்மேலே நெருங்காது சாத்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதினால், தமது இரத்தத்தினாலே பிசாசை நம்முடைய இரட்சகர் இயேசு ஜெயித்ததினால், அவருடைய இரத்தத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஆகவே தன் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Revelation 12:11 And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they did not love their lives to the death. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தோல்வி அடைய மிக மிக முக்கியமான காரணம் அவனுடைய பாவம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தன் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினதனால், அந்த இரத்தத்தை ஒரு மனிதன் விசுவாசித்து பாவ மன்னிப்பை கேட்கும்போது அந்த இரத்தம் அவன் பாவங்களை கழுவி அவனை பரிசுத்தமாக்குகிறது. ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைந்து விட்டால் எளிதாக பிசாசை ஜெயித்து விடலாம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது பிசாசு நடுங்குகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்ட வாழ்க்கையை கண்டு பிசாசு நடுங்குகிறான். கடைசி நாட்கள் நடக்கும் ஒரு அற்புதமான யுத்தத்தில் தேவ ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் பிசாசை ஜெயித்து தள்ளுவார்களாம். தேவாதி தேவன் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது. சத்துரு நம்மை நெருங்க முடியாதபடி காக்கிறது. அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த முழு உலகத்தையும் தேவன் பக்கம் திருப்பும் அந்த யுத்தத்திலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இருளை, பிசாசை ஜெயிப்பார்களாம். இன்றைக்கும் ஒரு விசை கூட இதுவரை இயேசுவின் இரத்தத்தை குறித்த ஒரு சரியான அறிவு இல்லாவிட்டால் இன்றைக்கு கேட்போம்: ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என் வாழ்க்கையை கழுவும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை மூடும், உம்முடைய இரத்தத்தினால் நான் ஜெயம் எடுக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, உம்முடைய இரத்தத்தினால் மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று கேட்போமா? கேட்போம். பரிசுத்த பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற சுத்திகரிப்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடு உம்முடைய இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கட்டும். அன்றைய தேவ ஜனங்கள் சங்கார தூதனிடத்திலிருந்து தங்களை தப்புவித்துக் கொள்ள ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் நிலைக்கால்களில் பூச சொன்னீர். இன்றைக்கும் ஆட்டுக்குட்டி யானவரே, உம்முடைய இரத்தத்தை எங்கள் வாழ்க்கையின் எல்லைகளில் பூசுகிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.